முஸ்லிம் அல்லாத சகோதரியை கேள்வி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாத தோழியின் சார்பாக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவள் கேட்பது என்னவென்றால், முஸ்லிம்களுக்கிடையே குழப்பங்கள் இருக்கின்றன. அதாவது, நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கும் முதல் கேள்வி நீங்கள் வஹாபியா அல்லது சுன்னியா என்பதுதான். இதைத்தான் அவர்கள் குழப்பம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம் அல்லாத சகோதரி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். முஸ்லிம்களிடையே குழப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் வஹாபியா, நீங்கள் ஹனஃபியா, ஷாஃபியா, இல்லை மாலிகியா, இத்தனை குழப்பங்களுக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்கிறார். முஸ்லிம் அல்லாத சகோதரியின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். துரதிருஷ்டவசமாக அநேக முஸ்லிம்கள் அநேக பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நான் இந்துக்கள் வேதங்களை படிக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல நான் முஸ்லிம்களை குரான் படிக்க சொல்வேன். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 103 அல்லாஹ் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ள வேண்டும். திருக்குரானும் ஹதீசுகளும் தான் அல்லாஹ்வின் கயிறு. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-அன்ஆமில் அத்தியாயம் 6 வசனம் 159, இஸ்லாத்தில் பிரிவினை உண்டாக்கும் யாராக இருந்தாலும் ஓ நபியே, அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாத்தில் பிரிவினைவாதம் உண்டாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது, அது ஹராம். ஆனால் நீங்கள் எந்த பிரிவு என்று முஸ்லிம்களை கேட்டால் சிலர் நான் ஹனஃபி, சிலர் நான் ஷாஃபி, சிலர் நான் ஹம்பலி, சிலர் நான் சலஃபி என்றெல்லாம் சொல்வார்கள். நபி யாராக இருந்தார்கள்? அவர் ஹனஃபியா, ஷாஃபியா, ஹம்பலியா, மாலிகியா யாராக இருந்தார்கள்? அவர் முஸ்லிமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 52, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் ஒரு முஸ்லிம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 67, இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரும் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 33, வமன் அஹ்ஸனு காலம் மிம்மன் தா இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் கால இன்னனி மினல் முஸ்லிமீன். நேர்மையின் பக்கம் நற்செய்தியை கூறி அழைப்பவர் யாரோ, நீதியை பின்பற்றி நடக்கும் அவர்தான் உண்மையான முஸ்லிம். நம் அன்புக்குரிய நபிகள் நாயகம் ஒரு முஸ்லிம். நாம் முஸ்லிமாக அழைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிமை விட சிறந்த பெயர் இருக்க முடியாது. இந்த 4 பெரிய இமாம்களும், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். மாபெரும் அறிஞர்கள், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர்கள், மாபெரும் அறிஞர்கள். ஆனால் இந்த 4 பெரிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தீர்ப்பானது அல்லாஹ்விற்கும் ரசூலிற்கும் மாற்றமானதாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வந்த எல்லா இமாம்களும் பிரிவினையை உண்டாக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் மக்களை குரானையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற சொன்னார்கள். ஆனால் நம்மிடையே நிறைய பேர் முஸ்லிம்கள் 73 பிரிவாக பிரிவார்கள் என்று ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள். சூனன் திர்மிதி ஹதீஸ் எண் 171 73 பிரிவாக பிரிவார்கள் என்று சொன்னார்கள். பிரிய வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாவே சொன்னாலும் நாம் பிரிவினை ஏற்படுத்துவோம் என்று நபிகளுக்கு தெரியும். குழப்பத்திலிருந்து வெளிவர சிறந்த வழி அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுவது. முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்வது நமக்கான சிறந்த அடையாளம். எந்த சிறந்த அறிஞராக இருந்தாலும், உலகத்திலேயே சிறந்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் ஆதாரத்தை கேளுங்கள். உண்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள், நேர்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள். அறிஞர் சொல்வது குழப்பமாக இருந்தால் ஆதாரத்தை கேளுங்கள், ஆதாரம் பெற்று சோதித்து பாருங்கள். ஆகவேதான் நான் மேற்கோள்கள் காட்டுகிறேன். ஆகவே நான் சொல்வது, அதாவது ஜாக்கிர் சொல்வது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 0 ஒன்றுமே இல்லை. அதனால் தான் நான் ஜாக்கிர் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான் என்கிறேன். குல் ஹு அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே. ஜாக்கிர் சொன்னால் 0, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது, நபிகள் அவர்கள் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே சகோதரி, முஸ்லிம்களுக்குள் பிரிவினை கூடாது. நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான். நாம் திருக்குரானையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் குரானிற்கு எதிரானவர்கள்.